நேயர்களே, அனைவருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர்ஸ். பொதுவாக ஒவ்வொருடம் பிறக்கும் பொழுதும் அந்த பிறக்கக்கூடிய வருடம் நமக்கெல்லாம் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்நோக்கி தான் அனைத்து மக்களும் இருக்கும். அந்த அடிப்படையில் 2024 எவ்வாறாக அமையப்பெறும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த 2024 அப்படின்னா 2024 அப்படின்னு நாம் பிரிக்கலாம். பிரிக்கும் பொழுது 20, 24, 44 2 நாட்கள் 4 சேர்ந்தால் 8. இந்த 8 அப்படிங்கிற இலக்கத்துக்கு உரியவர் பகவான் சனி. இந்த சனி பகவான் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகையாக வரும்பொழுது அவருடைய ஆதிக்கம் என்ற அடிப்படையிலேயே இன்றைக்கி நாம் இந்த பலன்களை காண்போம். இலக்கம் 8 என்பது எல்லாமே நம்மளுடைய பராக்கிரமத்தையும் நமக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளும் அதே சமயத்தில் சில தைரிய குறைபாடுகள் அல்லது அச்ச உணர்வுகள் இப்படி நம்ம எந்த ரூபத்தில் வேணாலும் அந்த 8 எடுத்துக்கலாம். 8 அப்படிங்கிறத நிறைய பேர் பொதுவாகவே அதற்கு ஒரு பயமான ஒரு எண் அப்படிங்கிற மாதிரி மனசில் எல்லோரும் வச்சுருக்காங்க. ஆனால் சனி பகவான் 8ஆம் தேதி அப்படிங்கிறது 2 விதமான மேல் உலகம் கீழ் உலகம் சொல்லக்கூடிய நடுப்புற இருக்கிறது தான் பூலோகம். அப்போ மேலே ஒரு ரவுண்டு கீழே ஒரு ரவுண்டு போட்டால் ரெண்டுத்தையும் இணைக்கிறது பூலோகம். அதுதான் 8. இந்த 8ஐ 2ஆக சரியாக பிரிச்சிங்க அப்படின்னா 2 பூஜ்ஜியம்னு வரும், அல்லது 2 கோள் 2 வட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது 2ஐயும் இணைக்கிறது தான் பூமி. அந்த இணைப்பது தான் நாம். அந்த அடிப்படையில் தான் அந்த 8ஐ நாம் எடுத்துக்கணும். இந்த 8 என்பது ரொம்ப 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 தீர்க்கமான, விவரமான, இன்னும் சொல்லப்போனால் அதீத தைரியமான இலக்கமாக தான் நம்ம இதில் அர்த்தம் கொள்ளணும். பல பேர் அந்த 8ஐ தவறாக கூட சித்தரிக்கிறாங்க. இல்லை அவங்களுடைய மனோ எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி 8க்கு ஒரு அபிப்பிராயம் கொடுக்குறாங்க. ஆனால் 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில், அதாவது அவருடைய ஜனன ஜாதகத்தில் ஆயுள் பலத்தை குறிக்கக்கூடியது. லக்னாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் அஷ்டமாதிபதினா 8ஆம் இடம். அஷ்டமாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்தும் அஷ்டமாதிபதி மறைந்தும் இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். இப்போ என்ன காரணம் அப்படின்னா, அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர். நேரடியாக எல்லாருக்கும் தெரியறதில்லை. அந்த மாதிரி ஒரு 8 இலக்கத்தில் இந்த வருடம் பிறக்குது. அதனால் மிகச்சிறந்த ஒரு பலனை அனைத்து மக்களுக்கும் சனி பகவானால் தர்றதற்கான முழுமையான பலன்களை பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இறைவனை இந்த புத்தாண்டு 2024 ஆங்கில புத்தாண்டு வரக்கூடிய 12 மாதங்களும் 2024 12 மாதங்கள் 365 நாட்களும் மனமகிழ்ச்சியுடன் எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டி, திடகாத்திரமான ஆரோக்கியத்தை பெற வேண்டி, நமக்கெல்லாம் மன சந்தோஷத்தை தர வேண்டும் என்று சனி பகவானை பிரார்த்தித்து, சனி பகவானின் மேல் தேவதை, உலகமே அண்டசராசரங்கள் 14 உலகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூர்ண அருளை சிவபெருமான் இட்ட கட்டளை தான் சனி பகவான் செய்கிறார் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்லும். அந்த அடிப்படையிலே எல்லாம் வல்ல உமையோர் உபாகன் இறைவன் சிவபெருமான் பூரணமான அருளை 2024 தர வேண்டும், தரும் என்ற அடிப்படையிலே இந்த ராசி பலனை காண்போம். 2024 பொதுவாக பெரிய மாற்றங்கள்லாம் கிரகங்கள்லாம் இல்லை. சனி பகவான் 2024 எந்த பயிற்சியும் அடையலை. ஏன்னா கடந்த 2023 பயிற்சியான பிறகு 2.5 ஆண்டு காலங்கள் ஏறத்தாழ சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்க போகிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. அதேமாரி ராகு பகவானும் மீனத்திலையும், கேது பகவான் கன்னியிலையும் இருக்க போகிறார். அது 2024 மாற்றம் இல்லை. குரு பகவான் ஏப்ரல் மாதம் முடிய மேஷத்துலேயும், ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய, அதாவது மே மாதத்துக்கு பிறகு அவர் ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த 3 கிரகங்கள், ராகு கேதுகள், சனி பகவான்
அதுக்கடுத்து குரு பகவான் இவங்கள்லாம் வந்து பெரிய கிரகங்கள். வருடம் ஒரு முறை, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயரக்கூடிய கிரகங்கள் எதுவும் இயல்பாக இந்த 2024 பயிற்சி அடையல. அது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு பகவான் பயிற்சி தவிர வேறு எதுவும் இல்லை. அவர் டிசம்பர் மாதம் முடிய அங்கே தான் இருக்கார். மற்ற ஏனைய கிரகங்கள் சூரியன், சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு முறை மாறுறாரு. சூரியன் மாதம் மாறுறாரு. செவ்வாய் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு விட்டு, மற்ற சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை மாறுறது, இல்லை 20-25 நாளுக்கு ஒரு முறை மாறுறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். ஆக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், பெருத்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்குது. இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பகவான் குரு எவ்வாறாக பலனை அந்த குரு பயிற்சி வரும்போது எல்லாம் பார்த்துப்பீங்க. ஆக இந்த 2024 மிகச்சிறந்த ஒரு பலனை கண்டிப்பாக தரும். ஏன்னா சனியுடைய ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு இலக்கம் 8. அதனால் நல்ல நாட்டில் மழை நல்லா பெய்யணும். எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து குறைபாடு இருக்கக்கூடியது. மழை குறைவு இருந்தால் விவசாயங்கள் சிறப்பாக இருக்காது. ஆக மழை சிறப்பாக இருக்கணும். நாட்டு மக்களுக்கு இந்த தீய நுண்கிருமிகளால் அச்சம் ஏற்படக்கூடாது. அதற்கு தகுந்த மாதிரி இந்த 2024 அமையணும். பிறகு நாட்டில் போர் எங்கேயும் இல்லாமல் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும். இது வந்து ஒரு குறிப்பிட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு வருடப்பிறப்புங்கும் பொழுது ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான ஒரு பதட்டம், அச்சம் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம மாற்ற முடியாது. என்ன காரணம், பெரும்பாலான குறிப்பாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா துணைக்கண்டங்களிலையும் ஒரே மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறதுக்கு எந்த வருடமும் சொல்ல முடியாது. சில வருடங்களில் கிழக்கு பகுதிகள், சில வருடங்களில் மேற்கு பகுதிகள், சில வருடங்களில் வடக்கு பகுதிகள், இவ்வாறாக அதோடைய கிரகத்துடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வந்து கிழக்கத்திய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுலையும், அதே சமயத்தில் இந்தியாவில் நமக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஜோதிடத்தை பெரும்பாலும் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு நாடுகளில் வியாபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்து தர்மப்படி சனி பகவான் இந்த கும்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம என்னதான் நம்ம வருடத்தை ஆங்கில புத்தாண்டு கொண்டாடினாலும் அவர் எங்கே வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல ஜோதிடத்தில் நம்ம தொட வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த அடிப்படையில் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறந்த ஒரு பலனை தரணும். ஏன்னா மகரத்தை வந்து உச்சநீச்சன் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் கும்பத்தில் யாருக்குமே உச்சநீச்சன் கொடுக்கல. அப்போ கும்பம் என்பது பூரணமானது அப்படின்னு அர்த்தம். இந்த கும்பங்கிற வார்த்தையிலே உங்களுக்கு புரியும். ஆகையினால் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் நமக்கு வருடத்தின் அதிபதியாக வர்றதுனால பெரும்பாலான அனுகிரகங்கள் தான் இருக்குமே ஒழிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தை நம்ம ஒன்றும் எதிர்கொண்டு தான் ஆகணும். அந்த பதட்டத்தினால் இருக்கக்கூடிய விளைவுனால் பெரிய உயிர் சேதம் எதாவது ஏற்படுமா சார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாம் வந்து பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது இருக்குது. ஆகையினால் இது ஒவ்வொரு சில பிரதேசங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான அதை தடையை மீறி நம்ம வந்து அந்த காரியங்களில் முழுமையாக திருப்தி அடைவோம், வெற்றி அடைவோம். சின்ன சின்னது அதெல்லாம் இல்லாமல் இருக்காது. ஒரு இடம் எடுத்தோன்னே எல்லாத்தையுமே நாங்கள் பாசிட்டிவாக சொல்ல முடியாது. சில விதமான இடங்களில் இருக்கத்தான் செய்யும். இந்த குறிப்பிட்ட அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் நாம் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற அடிப்படையில் நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது இருக்குமா? உறுதியாக 100% இந்தியாவிற்கு இருக்காது. அரசியல் மாற்றங்களில் ஏறத்தாழ நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமான ஒரு மாற்றம் தான் அரசியல் நிகழும். எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அந்த எதிர்பார்க்கிறது மனமகிழ்ச்சி தருமா அரசியலில் அப்படிங்கிறது, ராஜாக்கள் அப்படிங்கிறது நமக்கு தைரியமான பல நன்மைகளை, புதிய வழிவகைகளை, புதிய திட்டங்களை, நாட்டு மக்களுக்கு நலன்கள் அளிக்கக்கூடிய திட்டங்களை வகுத்து அதற்கு தகுந்த மாதிரி ஆட்சியாளர்கள் நமக்கு ஆட்சியை தருவார்கள் அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு சிந்தனைக்கு நம்ம இருக்கலாம். ஆகவே வரக்கூடிய அந்த நாட்களில் சிறப்பாக இருந்து நம்மெல்லாம் எல்லோரும் சந்தோஷமாக இந்த புத்தாண்டை கொண்டாடுவோம். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? புது வருடம் பிறக்க போகுது. இந்த புது வருடம் பிறந்தோன்னே கன்னிராசிக்கு எப்படி இருக்கும்? கன்னிராசிக்கு அதிபதி பகவான் புதன், சிறந்த ஒரு பலனை தரக்கூடியவர். கன்னிராசிக்கு அஷ்டம குருன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஏப்ரல் முடிய அஷ்டம குரு. ஏப்ரல் முடிய இருக்கக்கூடிய அஷ்டம குரு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் வர குரு
அதே மாதிரி கன்னி ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, 6ல் இருக்கிற சனி, இவங்கெல்லாம் எப்படி கொடுப்பாங்க? இதில் பெரும்பாலான ஒரு அமைப்புகள் இந்த வருடத்தினுடைய அதிபதி, அதாவது 8ஆம் இலக்கத்துக்கு அதிபதி சனி பகவான் 6ஆம் வீட்டில், கன்னி ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமைகிறார். ரொம்ப சிறப்பு. அப்போ பல தடைப்பட்ட காரியங்கள், நீண்ட நாள் முடியாத ஒரு சம்பவங்கள், நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள்லாம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அமையும், பிரமாதமாக அமையும். ஒன்று. இப்போ நம்ம ஜனவரி மாதத்தில் எப்படி சார் இருக்கோம்? ஜனவரி மாத பலன் தானே இது அப்படின்னா, ஜனவரி மாதம் முடிய நம்ம பெருசாக எதுவும் எதிர்பார்க்காம ஜனவரி மாதத்து வரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த தடைகள் இருக்கத்தான் செய்யும். தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைக்கணும். மனசில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் அதிகரிக்காமல் பார்த்துக்கணும். மனசு அழுத்தம் அதிகரிக்கும் போது என்ன ஆகிடும்னா, நமக்கு வேறு எந்த சிந்தனையும் ஓடாது. அதனால் நாம் செய்யக்கூடிய பல காரியங்கள் தடைப்படும் ஜனவரி மாதத்தில். இந்த ஜனவரி மாதம் தடைப்படும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மன அழுத்தத்தை குறைச்சிக்கணும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு என்ன வேணும்? நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல சிந்தனைகள் நம்மளை மேலோகணும். நல்ல நண்பர் வர்க்கத்தில் நம்மளுடைய மனசை விட்டு பேச வேண்டிய அவசியம் இருக்கும். இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு தாராளமாக இருக்கும். கன்னிராசியை பொறுத்த அளவில் சனி 6க்குடையவர் 6லேயே இருக்கிறாரு. அது ஒரு பெரிய பலம். வருடம் முழுவதும் 12 மாதங்களும் அங்கே தான் இருக்கிறார். அது ஒரு மிகச்சிறந்த ஒரு பலம். அந்த போராட்டமான காலமாக இருந்தாலும் அந்த போராட்டத்தை போராடி ஜெயிச்சிருவீங்கிற உத்தரவாதம் கொடுத்துடலாம். இருந்தாலும் ஒவ்வொரு நிலையிலேருந்து நாம் வரும்பொழுது அந்த ஒவ்வொரு நிலைக்கான ஒரு அமைப்பிலும் நம்ம பார்க்க வேண்டும். 7ல் இருக்கிற ராகு, 8ல் இருக்கக்கூடிய குரு. இப்போ 7ஆம் இடத்தில் இருக்கிற ராகுவும் 8ஆம் இடத்தில் இருக்கிற குருவும் சின்ன சின்ன தடையை ஏற்படுத்துவார். இந்த சின்ன சின்ன தடையில் இருக்கக்கூடிய சின்ன வாத விவாதங்களை தவிர்த்து நமக்கு வேண்டியதை நம்ம பார்க்கணும். சார், நான் ஒரு வியாபாரியாக இருக்கேன், நான் மேற்கொண்டு இப்போது முதலீடு போட்டு என்ன வியாபாரத்தை பெருக்கலாமா? நிச்சயமாக இப்போதைக்கு வேண்டாம். அதுக்கு அடுத்தது ஜனவரி மாதம் முடித்த பிறகு நம்ம அடுத்தடுத்த மாதங்களில் ராசி பலன் பார்க்கும்போது இதற்கான விளக்கங்கள் அதில் கொடுப்போம். அப்போ இந்த ஜனவரி மாதத்துக்கான பலன்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏற்றமும் இறக்கமும் இருக்கக்கூடிய மாதமாக அமையப்பெறும். உறவுகளில் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய சிந்தனை மனதான நம்மளோட சிந்தனைகள் உறவு மேலே இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை இல்லது அபிப்பிராயத்தை நமக்கு மாற்று கருத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு பார்த்துக்கணும். இது ஒரு பக்கம். வியாபாரத்தில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் அப்படிங்கிறத இந்த மாதம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏற்ற இறக்கம்ங்கிறது என்ன? தொழில் ரீதியாக தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு வருமானத்திற்கான அந்த வருமானத்திற்கு ஒத்த செலவுகள் இல்லை அதை விட அதிகமான செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 101 ரூபா செலவாகுது அப்படின்னா 1 ரூபா நமக்கு டெபிசிட் ஆகுது இல்லைங்களா? அதை நம்ம திட்டமிடணும். இந்த திட்டமிடக்கூடிய காரியங்கள் நமக்கு அனுகூலத்தை தரும். இந்த திட்டமிடலுங்கிறது உங்களுக்கு அவசியமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான முன்னேற்றங்களுக்கும் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு அந்த முன்னேற்றமாக இருக்கும். நான் ஏதாவது இப்போ லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இப்போதைக்கு வேண்டாம். லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணதில் ஏதாவது பில்டிங் கட்டலாமா? இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை. நமக்கு விவசாய பணி எப்படி இருக்கும்? விவசாயத்தில் சிறப்பாக இருக்கும். விவசாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈல்டு நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கலாம். அதுக்கு அடுத்தது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? கலைத்துறையில் இருக்கிறவங்க நமக்கு அந்த கலையை ஒரு திடகாத்திரமான ஒரு ஆரோக்கியத்தை தருமா? அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள்லேருந்து நம்ம வெளியில் வர முடியுமா? அந்த குறைபாடுகள்லாம் அதை நீங்கள் கடந்து வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஒரு சனி பகவானால் கொடுக்கும். தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் பகவான் குரு. ஆனால் அந்த தடையை மீறி வரணுங்கிறதுக்கான வெற்றி வாய்ப்புகளை, விவகாரங்களை, இன்னும் சொல்லப்போனால் மன அழுத்தத்தை இல்லை உடல் ரீதியான சில அழுத்தங்களை உங்களுக்கு தந்து அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சேவிங்ஸ் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நம்மளுடைய பொருள் சேவிங்ஸுங்கிறது கம்மியாக இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய திட்டமிடல் இருந்துன்னா வலுவான ஒரு பெரிய ஒரு அமைப்புகள், உங்களுக்கு பெரிய வருமானங்கள், பெரிய எதிர்காலங்கள். இன்னும் சொல்லுவோம்னாலே மாதம் நம்ம ஒரு திட்டமிட மாதம் நம்ம ராசி பலன் சொல்கிறோம். அந்த மாதம் சொல்லும்போது இந்த மாதத்தை பொறுத்தவரை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இதில் சின்ன சின்ன ஒரு சர்க்கிள் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இந்த மாதத்தில் தவிர்க்கிறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்க்கக்கூடியது அளவுக்கு இருக்காது. இதை நீங்கள் கவனமாக நீங்கள் கையாளணும். செலவுகளை குறைக்கணும். செலவுகளை குறைச்சிங்க அப்படின்னா வருமானங்கள் அதிகமாகும். வாக்குவாதங்களை குறைச்சிங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும். இது 2 மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம உங்களுக்கு அழுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. உடல் ரீதியாக இருக்கிற மன அழுத்தம் இருந்தால் உடல் பாதிக்க தான் சரி. அதனால் அந்த வயிறு சம்பந்தமான கண்டிப்பாக 4 கூடியவர் பகவான் குரு அஷ்டமத்தில் இருக்கும்போது 4ங்கிறது வயிறை குறிக்கக்கூடிய இடமாகவும் போகும், சுகத்தை குறிக்கக்கூடிய இடமாகவும் போகும். அதனால் அதற்கு வேண்டிய கிரகங்கள்லாம் அணுகல் இல்லாத போது அது சம்பந்தமான ஒரு எச்சரிக்கை தேவை. அதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னேற்றமான, இன்னும் திடகாத்திரமான ஆரோக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நியாயமாக இதே மாதிரி பொருளாதாரங்கள் போனால் பரவாயில்லன்னு எல்லாம் எதிர்பார்க்குன்னு சின்ன சின்ன தடை இருக்கும். அந்த தடையை மீறி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நேர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.